வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோல கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து கேர் சுப்ரீம், HDFC Ergoல இருந்து ஆப்டிமா செக்யூர் பிளஸ் அப்படிங்கிற ரெண்டு காம்ப்ரஹென்சிவான பாலிசிஸை டீடைல்டா கம்பேர் பண்ண போறோம். கம்பெனிஸ் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, பிரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்கு, ஃபீச்சர்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா இருக்குமே தவிர கண்டிப்பா பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ஸோட ப்ரௌச்சர்ஸ், பாலிசி வேர்டிங்ஸ் டீட்டெயில்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டிசிஷன் எடுங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் கிளியரான வின்னர் வந்து HDFC Ergo. கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. முக்கியமாக கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்ப்ளைண்ட் வால்யூம் அண்ட் இன்கர்ட் கிளைம் ரேஷியோ கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், கன்சல்டிங் தேவை அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடு நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். எங்கிட்ட ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்குது. ஆல்ரெடி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது நல்லாவே தெரியும். இப்போ வாங்க ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் கம்பேரிசன் முன்னாடி போகலாம். கவரேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் HDFC Ergo ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல மினிமம் 5 lakh ரூபி கவர் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 2 crore வரைக்கும். கேர் சுப்ரீம்ல வந்து மினிமம் 5 lakh ரூபி, மேக்ஸிமம் 1 crore. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே அடல்ட்டா என்ட்ரி ஆகணும்னா 18 years கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கேர் சுப்ரீம்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது. பட் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல வந்து மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 60 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா இந்த பாலிசில நீங்க என்ட்ரி ஆக முடியாது. சைல்ட்ரா இந்த பாலிசில என்ட்ரி ஆகணும்னா ரெண்டு பாலிசிலையுமே வந்து நீங்க 91 days கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி ஆகிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 25 வயசுக்குள்ளாடி நீங்க சைல்டா இந்த பாலிசிக்குள்ளாடி என்ட்ரி ஆகிக்கலாம். 91 daysல இருந்து 25 ஏஜுக்குள்ளாடி எப்போ இந்த பாலிசில நீங்க சைல்டா என்ட்ரி ஆனாலும் மேக்ஸிமம் 25th ஏஜ் வரைக்கும் நீங்க பாலிசியை ரினியூ பண்ணிட்டு போகலாம் சைல்டா. ரெண்டு பாலிசிலையுமே ரொம்ப அட்ராக்டிவான யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆப்டிமா செக்யூர் பிளஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூர் பெனிஃபிட் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜெனரலா வந்து நம்ம 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறோம்னா இன்னொரு 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இதை வந்து செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது இது ஒன் டைம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நீங்க ரினியூ பண்ணும் போதும் என்ன பேஸ் ஸ்கோர் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான சம்மன்ஸோட எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கவருக்கு ப்ரீமியம் கட்டினா கூட 20 லட்ச ரூபாய் கவர் கிடைக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம்ஸ் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்டாக இருக்கு. போனஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இன்ஃபைனட் பெனிஃபிட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்பில்ட்டாவே வந்துடும். ஒரு 10 லட்ச ரூபாய் கவர் அடிக்கிறீங்கன்னா வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பாங்க. அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் கேர் சுப்ரீம்ல வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டா இருக்கிறது கியூமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் அப்படிங்கிறது. இது வந்து ரைடர் நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து போனஸ் தான். இவங்க வந்து 100% போனஸ் கொடுப்பாங்க. இந்த ரைடர் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் மேக்ஸிமம் அப் டு 500%. தட் மீன்ஸ் ஒரு 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்துட்டீங்கன்னா உங்க போனஸ் மட்டுமே அப் டு 50 lakh ரூபி வரைக்கும் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போக முடியும். இது வந்து கேர் சுப்ரீமை பொறுத்த வரைக்கும் யூனிக் செல்லிங் பாயிண்டா இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு கிளியரான ஒரு எட்ஜ் எடுக்கிறது கண்டிப்பா வந்து ஆப்டிமா செக்யூர் பிளஸ் தான் யூனிக் செல்லிங் பாயிண்டை பொறுத்த வரைக்கும். ரோட் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல வந்து எந்த லிமிட்டுமே கிடையாது. பட் கேர் சுப்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 15 லட்ச ரூபாய்க்கு உள்ளாடி வந்து கவர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10,000 rupees per ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து லிமிட் கொடுக்குறாங்க. அண்ட் 15 lakhsக்கு மேலே நீங்கள் வந்து சம் இன்சூர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்து ரோட் ஆம்புலன்ஸ் கவர் ஆகும். ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 5 lakh ரூபி வரைக்கும் டொமஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளாடி நீங்கள் ஏர் டிரான்ஸ்போர்ட் எமர்ஜென்சி டைமில் டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல வந்து இன்பில்ட்டாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் கேர் சுப்ரீம்ல அப்படி கிடையாது. ஒரு ரைடரா நீங்க சூஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவான விஷயம். தேவைப்படுறவங்க பிரீமியம் ஆட் பண்ணி அடிஷனலா கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ரூம் ரெண்ட் லிமிட் ரெண்டு பாலிசிலுமே கிடையாது. ICU, டொமிசிலரி, டே கேர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே அப் டு சம் இன்சூர்ட் உங்களுக்கு கவர் கொடுத்துருவாங்க. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி ரெண்டு பாலிசிலுமே அப் டு சம் இன்சூர்ட் கொடுத்துருவாங்க. பட் இந்த ரோபோட்டிக் அண்ட் மாடர்ன் சர்ஜரிஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ப்ரௌச்சர்ல பாலிசி வேர்டிங்ஸ்ல. அதை கண்டிப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுங்க. போனஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல உங்களுக்கு இன்ஃபைனைட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க வந்து உங்களோட போனஸ் வந்து 100% வருஷம் கொடுக்குறாங்க. கிளைம் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் அன்லிமிட்டட் டைம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். பட் இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா கேர் சுப்ரீம்ல வந்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு 50% தான் போனஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து மேக்ஸிமம் 100% எடுத்துட்டு போகலாம். எக்ஸ்ட்ராவா அந்த ரைடர் கியூமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 times எடுத்துட்டு போகலாம். இந்த போனஸ் விஷயத்திலேயே ஆப்டிமா செக்யூர் பிளஸ் வந்து ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ரீஃபில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ஷன் ரெண்டு பாலிசிலுமே உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து ரீஃபில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது வந்து ஃபுல்லாவோ பார்ஷியலாவோ. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா கவர் வச்சிருக்கீங்க, 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்க, இல்ல மொத்தம் 10 லட்சம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆனோன்னா எகைன் அந்த பேஸ் சம் இன்சூர்ட் எவ்வளவு இருந்துச்சோ அந்த 10 லட்ச ரூபா கவர் எகைன் ரீஃபில் ஆயிடும். அதான் இந்த ரீஃபில் ஆப்ஷன். இந்த ரீஃபில் ஆன சம் இன்சூர்ட் அந்த வருஷத்துல சேம் டிசீஸ்க்கோ இல்ல மல்டிபிள் டிசீஸ்க்கோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் மெம்பருக்கோ இல்ல மல்டிபிள் இண்டிவிஜுவல் அந்த ஃப்ளோட்டர் பாலிசில
மற்ற இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரெண்டு பாலிசிலையுமே காமனாக இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு. ஓபிடி பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல நீங்க ரைடரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிமா வெல்பீயிங் வித் லிமிடேஷன்ஸோட வரும். பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். கேர் சுப்ரீம்ல ஓபிடி கவர் உங்களுக்கு கிடையாது. டென்டல் கேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். பட் அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஓபிடி ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு டென்டல்ல இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. பட் ஓபிடியில் வந்து உங்களுக்கு ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல அந்த ஆப்ஷன் இருக்கு, வித் லிமிடேஷன் அதை எடுத்துக்கலாம். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசியிலையுமே ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 days, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 180 days உங்களுக்கு கவர் ஆகும். கன்சூமபிள்ஸ் வந்து ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல இன்பில்ட்டா உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் கேர் சுப்ரீம்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ரைடரா பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல உங்களுக்கு கவர் இருக்கு. பட் ரைடரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். பேரண்ட்ஹுட் ரைடர் அப்படிங்கிறது கேர் சுப்ரீம்ல மெட்டர்னிட்டி கவர் அவங்க கொடுக்கல. ஆனுவல் ஹெல்த் செக்அப் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல இன்பில்ட்டா உங்களுக்கு கொடுத்துறாங்க. வித் லிமிடேஷன்ஸோட வருது. டிபெண்டிங் ஆன் யுவர் சம் இன்சூர் வந்து அந்த லிமிடேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் இண்டிவிஜுவல் பாலிசியா ஃப்ளோட்டர் பாலிசியா பொறுத்தும் உங்களோட அந்த லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் கேர் சுப்ரீம்ல உங்களுக்கு ஆனுவல் ஹெல்த் செக்அப் கவர் வந்து இன்பில்ட்டா கிடையாது. பட் நீங்க ரைடரா சூஸ் பண்ணிக்கலாம். வித் லிமிடேஷன்ஸோட தான் அதுவும் வருது. வெல்னஸ் கவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசியுமே அந்த ஆப்ஷன் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி இருக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல இந்த ஆப்டிமா வெல்பீயிங் அந்த ஓபிடி கவர் சூஸ் பண்ணோம் இல்லையா, அதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 8% 10% வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் கேர் சுப்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அப் டு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரைடர் வந்து சூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, இன்பில்ட்டாகவே அதை கொடுக்குறாங்க. இது வந்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கேர் சுப்ரீமுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் எல்லா ரைடர்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்பெசிஃபிக்காக சில யூஸ்ஃபுல்லான ரைடர்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆப்டிமா செக்யூர் பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ரைடர் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆஸ்மா, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு 30 days வெயிட்டிங் பீரியட்லேயே உங்களுக்கு கவர் கொடுக்குற மாதிரி பண்ணிக்க முடியும். அந்த ரைடர் ஒரு யூஸ்ஃபுல்லான ரைடர், தேவைப்படுறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேர் சுப்ரீம்லேயே உங்களுக்கு ஒரு சிமிலரான ஒரு ரைடர் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து இன்ஸ்டன்ட் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆஸ்மா, ஹைப்பர் லெப்பிடிமியா, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ் இது மாதிரி ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா இந்த நாளில் அதை வந்து ஒரு 30 days நீங்கள் கவர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவான விஷயம். தேவைப்படுறவங்க இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் 33 years old, ஒய்ஃப் வந்து 29 years old, kid 3 years old. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் வந்து 63 years old, ஒய்ஃப் வந்து 58 years old. ஸோ ஆப்டிமா செக்யூர் பிளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60 வயசுக்கு மேலே நீங்கள் பாலிசி கவர் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு ப்ரீமியம் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். கேர் சுப்ரீமில் வந்து 2 ஆப்ஷனுக்குமே ப்ரீமியம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பாக வந்து கேர் சுப்ரீம் வந்து ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கிளியராக விசிபிளாக தெரியுது. இது வந்து கேர் சுப்ரீமோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ கன்க்ளூஷனுக்கு போகலாம் வாங்க. ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இல்லை ஒரு ஏசி மாதிரி நீங்கள் அதை வாங்கி அனுபவிக்க முடியாது. பட் எப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கிறோமோ அப்போ தான் இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ எப்போதுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, கம்ப்ளைண்ட் வால்யூம் அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ், பர்டிகுலர் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்களோ அந்த சிட்டி அல்லது டவுன் ரெகுலராக நீங்கள் அட்மிட் ஆகிறது சான்ஸ் அதிகமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் இந்த டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி நீங்கள் வாங்கிங்க. ஸோ இதான் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அந்த மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஒரு கிளியரான வின்னர் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி எர்கோ தான். அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் இவங்களோட போனஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோ கிளியரான வின்னராக இருக்கிறாங்க. இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறீங்க, இன்னொரு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 20 லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்க, இன்னொரு லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்க. தட் மீன்ஸ் நீங்க 10 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டினா கூட உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கான கவர் கிடைக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமா செக்யூர் பிளஸ்ல இன்பில்ட்டா இருக்கு. பட் கேர் சுப்ரீம்ல நீங்க ரைடரா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூர் பிளஸ் ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க. பட் வெல்பீயிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒருத்தர் அப்படின்னா அது வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்டிமா செக்யூர் பிளஸில் பேஸ் பாலிசியில் அது கொடுக்க மாட்டேன்றாங்க. வெல்பீயிங் அப்படிங்கிற அந்த ஓபிடி ரைடர் சூஸ் பண்ணாதான் அந்த பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கம்மி பண்ண முடியும், டிஸ்கவுண்ட். பட் வந்து கேர் சுப்ரீம் வந்து இன்பில்ட்டாகவே அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் 30% வரைக்கும் பண்ண முடியும். பட் வந்து ஆப்டிமா செக்யூர் பிளஸில் நீங்கள் வந்து 10% தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக கேர் சுப்ரீம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ப்ரீமியம் சைஸை பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி HDFC எர்கோ காஸ்ட்லியா இருக்கு. பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்தா இன்னொரு 10 லட்ச ரூபாய் அந்த செக்யூர் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க கட்டுறது வந்து 20 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் அப்படின்னு நீங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரீமியமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரிசர்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.